ஏன்னா வந்து தாவேக்கா வரும்போது பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப எப்படி பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் கேளுங்க. ஆட்சி அமைச்சு 15 தான் ஆச்சு. தமிழ்நாட்டுல காவல்துறையில இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி, டிஜிபி இவ்வளவு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தானே தெரியும். எந்தெந்த மாவட்டத்துல என்னென்ன நிலைப்பாடுன்னு. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் அதிகாரிகள் தங்களுக்கு எல்லைக்கு உள்ளப்பட்ட ஆய்வு பண்ணுவாங்க. அது வந்து ரவுண்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்போ குற்றவாளிகளுக்கு பயம் இருக்கும். இன்னைக்கு வரக்கூடிய அதிகாரிகள் பாதி பேரும் எஸ்பியா, டிஐஜி ஆஃபீஸ்ல உட்காருவாங்க. ஏதாவது மீட்டிங் போனா போவாங்களே தவிர்த்து, ஸ்பாட் விசிட் பண்ணும். இன்னைக்கு தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும், இன்னைக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. ஐபிஎஸ் அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள், கட்டமைப்பான அதிகாரிகள் நெறைய செயல்படக்கூடிய ஜெயக்குமார் ஐபிஎஸ் ஆபீசர், கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் ஐபிஎஸ் ஆபீசர், சிவகுமார் ஐபிஎஸ் ஆபீசர், டிஜிபி சங்கர் போன்ற நேர்மையான அதிகாரிகள் இருக்க தான் செய்றாங்க. அதனால அந்த மாரி நிலைப்பாடுல உள்ள அதிகாரிகள் தமிழ்நாட்டுல இருந்தா தான் இருக்கணும். ஆனா எல்லாரும் எத்தன பேர் அதுல இருக்கிறீங்க? வர அதிகாரிகள் பாதி அதிகாரியும் ஆளுங்கட்சியுடைய பின்புலத்தோட வந்து உட்கார்ந்திருக்கும்போது, நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்கும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்பதான் வந்து விஜய் எல்லாம் அதிகாரிகள்லாம் மாத்திட்டாருல்ல. அப்புறம் என்ன? திமுக இருந்த வரைக்கும் தான் அதிகாரிகள் ரொம்ப மெத்தனமா இருந்தாங்க. திமுக ஆட்சி சரியில்லன்னு தூக்கி போட்டாச்சு. தாவேக்கா வந்திருக்காங்க. அதிகாரிகள்லாம் மாத்திட்டாங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருக்க வேண்டாமா? அதாவது மாற்றம்னு சொல்லி தானே வந்தாங்க. அதாவது ஒரு விஷயங்களே இன்னும் களை எடுக்கல. ஆ. ஆட்சி அமைச்சிருக்காங்க. இன்னும் ஒரு களை ஒரு எடுக்கிறதுக்கு முன்னாடி இத்தன மரணங்களா?